ராஜமாணிக்க நாடார் சுவாமிகிட்ட வந்ததுக்கப்புறம் நிறைய நாடார் மக்கள் சாமியை நோக்கி வர ஆரம்பித்தாங்க. ஒரு காலகட்டத்தில் அவர் மூலமாக நிறைய நாடார்கள் சிவகாசிலேருந்து வராங்க, எல்லாம் ஊர்லேருந்து தூத்துக்குடி அந்த சைட்லேருந்து வராங்க. யோகிராம் சுரத்குமார் வந்து பல பேரை நாடார்கள்ட்டலாம் ஐயா வைகுண்டர் நோக்கி நகர்த்தினாரு. இதனாலே இவர் வந்து ஐயா வைகுண்டருடைய மறு அவதாரம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. 90களில் சுவாமிக்கு இன்னொரு பேரே இருந்திருக்கு, நாடார் சாமின்னு ஒரு பேர் இருந்திருக்கு. அதை பற்றி உங்கள் கருத்து என்னங்க ஐயா? சுவாமியை வந்து முத்துக்குட்டி சுவாமியினுடைய அவதாரம்னு நிறைய பேர் பேசுகிறாங்க. அதுக்கு ஆதாரமாக வந்து முத்துக்குட்டி சாமி வந்து ஒரு டிவோட்டியினுடைய கனவுல வந்து அகிலத்திரட்டுன்னு ஒரு நூலே எழுதினார். அந்த நூலில் இருந்து நிறைய ஆதாரங்கள் கொடுத்தாங்க. அந்த ஆதாரங்கள் பூரா தெற்க கன்னியாகுமரி பெல்ட்டில் உள்ள சுவாமி பக்தர்கள் பூரா அந்த ஆதாரத்தை மனப்பாடமாக சொல்லுவாங்க. பொன் காமராஜ், ஓம் பிரகாஷ் யோகினி, பாலகிருஷ்ணன், இந்த மாதிரி உள்ள பெரிய பெரியவங்கள்லாம் சுவாமி வந்து முத்துக்குட்டி சுவாமியுடைய அவதாரம் தான்ங்கிறத வந்து அந்த புஸ்தகத்திலேருந்தே மேற்கோள் காட்டி சொல்லுவாங்க. சுவாமிகிட்ட இதை பற்றி நேர்லேயே முருகேசன் கேட்டார், சுவாமி உங்களை முத்துக்குட்டி சாமியினுடைய அவதாரம் சொல்கிறாங்களே, இது உண்மையா என்ன சாமின்னு சொல்லி கேட்கும்போது சாமி பதிலே சொல்லலை, சிரித்தார். ஆனந்தமாக சிரித்தார், ஆனால் மௌனமாக இருந்தார். அதை ஏற்றுக்கவும் இல்லை, மறுக்கவும் இல்லை. ஏன்னா ரெண்டையும் கலந்து இருக்கக்கூடிய நிலைமையில் முத்துக்குட்டி சாமியாக இருந்தது அவர் தானே. அதே முத்துக்குட்டி சாமி மாதிரி உள்ள பல ஞானிகள் ரூபத்திலே வந்தவர் அவர் தானே. ஸோ ஒரு சாமி ரூபத்தில் தான் வந்தேன்னு சொல்ல முடியாதுல்ல. வியாசர் காலத்திலேருந்து இப்போ உள்ள ஜெயகிருஷ்ணமூர்த்தி வரைக்கும், இப்போ உள்ள யோகிராம் சுரத்குமார் வரைக்கும் உள்ள ஞானிகள் பூராமே ஒருத்தர் 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 தொடர்புள்ளதான் எப்பயுமே இருக்காங்க. ஸோ இவங்க ஒரு சாரார் உடைய வழித்தோன்றல் தான் இவர் அப்படின்னு நீங்கள் வந்து இதை வரையறுக்க முடியாது. சுவாமிகிட்ட வந்து நாடார் மக்கள் மட்டும்தான் வந்ததா சொல்கிறீங்க. அந்த நாடார் மக்களே இப்போ எத்தனை பேர் வந்து சாமியை பின்பற்றுறாங்க? அத்தனை பேர் வந்து ஒரு வேறு வகுப்பினரை, ஒரு பிராமண வகுப்பினரை சேர்ந்தவங்க பின்னால் கூட போகத்தானே செய்கிறாங்க, போகிறாங்களே. நான் அது தப்புன்னு சொல்ல வரல, போகிறாங்க. ஸோ சாமிகிட்ட வர்றவங்க தான் முத்துக்குட்டி சாமிகளுடைய வழி வகையில் வந்த நாடார்கள் மட்டும்தான் சாமிகிட்ட வந்தாங்கன்னு நீங்கள் சொல்ல முடியாது. நாடார்களும் வந்தாங்க, அதேபோல் நாடார்கள் அல்லாதவர்களும் வந்தாங்க. நாடார்களையும் சிறந்த பக்திமான்கள் இருந்தாங்க. நாடார்கள் அல்லாத மற்ற பிற சமுதாயத்தில் இருந்து நல்ல பக்தர்கள் வந்தாங்க. எல்லாரையும் சாமி சமமாக பாவித்தார். அவர் பார்த்ததெல்லாம், யாரெல்லாம் தன் தந்தையை வந்து எப்பயும் விடாமல் நினச்சிட்டு அவர் நாமத்தையே நினச்சிட்டு இருக்கானோ அவனுக்கு சாமி ரொம்ப நெருக்கமாக இருந்தார். இன் ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் கம்யூனிட்டி, அவனுடைய அவன் சார்ந்த ஜாதியை பார்க்காம அவனுடைய அந்த பக்தியை மட்டும் பார்த்து அவனோட சாமி எப்பயுமே இருந்தார். சாமி ஒரு நாள் ஜாதி பார்க்குறவர் இல்லை. ஆனால் சுற்றி இருந்தவங்க எல்லாருமே ஜாதி பார்த்தாங்க. நாடார்கள் அதிகம் வர்றது தெரிஞ்சுது. நாடார்கள் நிறையா சேவைகள் பண்ணாங்க சுவாமிக்கு. அந்த சன்னதி திருவீடை வாங்கி கொடுத்தது நாடார்கள் தான். அதே போல் ஆசிரமத்துக்கு அடிக்கோள் நாட்டினதே நாடார்கள் தான். முதல்ல பணம் வந்ததுங்கிறது சிவகாசி இந்த சைட்லேருந்து வந்த பணம் தான். அந்த நாடார்கள் வந்து அவ்வளோ உற்சாகமாக வேலை பார்த்ததுனால தான் அந்த இடமே வாங்க முடிஞ்சுது. அந்த இடம் வாங்குறதுக்கே அந்த நாடார்களுடைய பெருந்தன்மையை பார்க்கணுமே. 5 ரூபா ஒரு பையன் கொடுத்தா கூட அந்த 5 ரூபா அந்த இடம் வாங்குறதுக்காக ரசீது போட்டு கணக்கில் போயிடும். இவங்க செலவழிக்கிற பணம் பூரா அவங்கவுங்க சொந்த பணத்தில் செலவழிப்பாங்க. நாடார்கள் கணக்கு வழக்கில் ரொம்ப கெட்டிக்காரங்க, கண்ணியமானவங்க. அவங்க என்றைக்குமே சாமிக்குன்னு கொடுக்கப்பட்ட பணத்தை எடுத்து தன்னுடைய சொந்த செலவுக்கு செலவழிக்க மாட்டாங்க, செலவழித்தது இல்லை, அந்த மாதிரி பண்ணதில்லை. இதனால் மட்டும் நாடார்கள் வாழ்ந்ததுன்னு சொல்ல வரல நான். இதே குணம் நாடார்கள் அல்லாத மற்ற சமுதாயத்தினருக்கும் இருந்தது, சில பேர்கிட்ட இருந்தது. அதனால் நாடார்களுக்கு பாத்தியப்பட்ட சாமியா? ஆமாம். நாடார்கள் அல்லாத மற்ற சமுதாயத்தினருக்கும் பாத்தியப்பட்ட சாமியா? ஆமாம். சாமி எல்லா உலக மக்களுக்கு பூராமே பாத்தியப்பட்ட சாமியா? ஆமாம். சாமி வந்து அந்த தெய்வத்துக்கு சமமாக இருக்கக்கூடியவர். அத்தனை மத ஸ்தாபகர்கள் மதங்கள் யார் பேரில் ஏற்பட்டுச்சோ, இயேசுநாதர், முகமது, புத்தா, இன்னும் ஜொராஸ்டர், இந்த மாதிரி எத்தனை ஞானிகள் பேரில் வந்து மதங்கள் வந்ததோ அவங்களுக்கெல்லாம் தொடர்பு உள்ளதா? ஆமாம். சாமி எல்லாருக்குமே பாதிக்கப்பட்டவர் தான். அதனால் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு மட்டும் பாதிக்கப்பட்டவர் நீங்கள் சொல்லவே முடியாது. ஆனால் அந்த குறிப்பிட்ட சமுதாயத்தினர்
ஒரு குறிப்பிட்ட சேவைகளை கண்டிப்பாக பண்ணாங்க.